நாட்டுல எதுக்கு எடுத்தாலும் வரி, எந்த பொருளை வாங்கினாலும் வரின்ற இருந்த சூழ்நிலையில அந்த வரியை வரைமுறைப்படுத்தணும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்கிறத நாம இங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. அதிகபட்சமா 28% இருந்த வரியை 5%ஆகவும் 18% வச்சிருக்காங்க. ஸ்பெஷல் வரி 40% இருக்கு, இருந்தாலும் அதை நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. சில பொருட்களுக்கு வரியிலிருந்து விதி விலக்கும் கொடுத்திருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே 28% இருந்த வரியை 18% கொண்டு வராங்கன்னா 10% டாக்ஸ் கம்மியாகுது. அப்படிங்கும்போது ஒரு மீடியம் பட்ஜெட்ல கார் வாங்குறவங்களுக்கு 1.5 லட்சத்திலிருந்து 2 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 350 சிசி வரைக்கும் இருக்கக்கூடிய பைக்குக்கும் 28% 18% ஜிஎஸ்டி ரெடியூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா. இப்ப பாத்தீங்கன்னா ஏற்கனவே 60 இருந்து 70,000 ரூபாய் டாக்ஸ் பே பண்ணிட்டு இருந்த இந்த இடத்துல இப்போ நீங்க 35 இருந்து 45,000 ரூபாய் தான் டாக்ஸ் பே பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். சோ அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன், ஆட்டோமொபைல் ஸ்டாக்ல அதுவும் குறிப்பா மாருதி, மஹிந்திரா, ஹீரோ மோட்டோகார் ஆல்ரெடி ஏறி இருக்கு, இன்னும் ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எஃப்எம்சிஜி ஸ்டாக்குகள்ல ஏற்கனவே நெஸ்லே நம்ம குறிப்பிட்டு சொன்னது ஏற்கனவே 20% லோல இருந்து ஏறி இருக்குங்க. இது திரும்ப இப்ப உங்க டாக்ஸ் ரெடியூஸ் பண்ணிருக்கிறது இந்த செக்டாருக்கும் இந்த ஸ்டாக்கும் பாசிட்டிவான நியூஸ் தான். ஏன்னா இப்பதான் ரிஃபார்மிங் வந்திருக்கு. ஏற்கனவே 28% இருந்ததுல 10% வரி குறைச்சதுனால அரசாங்கத்துக்கு 40,000 கோடி ரூபாய் வரி இழப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ நீங்க புரிஞ்சுக்கோங்க சேல்ஸ் எந்த அளவுக்கு இனி உயர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வர நாட்கள்ல ஃபெஸ்டிவல்ஸ் கண்டினியூவா வரும்போது இந்த ஆட்டோமொபைல் செக்டார் நல்லாவே பூஸ்ட்